சிம்பிள் அண்ட் டேஸ்டியான முட்டை தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 4 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பே லீஃப், ஒரு ஸ்டார் பூ ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு, 3 மீடியம் சைஸ் தக்காளியும் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பரையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா கொச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையையும் இது கூடவே 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes கழித்து கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நம்மளோட முட்டை தொக்கு ரெசிபி ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்